நமக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ். நான் உங்கள் முரளிதரன் லியோ. வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபீச்சர் பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட். இந்த ஃபீச்சர் வந்துட்டு உங்களில் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இன்னும் வந்துட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகே, வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் அப்படின்னா என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது நம்மள நிறைய பேர் பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஒரே நேரத்தில் நம்மளுடைய கான்டாக்ட்ஸில் இருக்க நிறைய பேருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நேரத்தில் வாட்ஸ்அப் வந்துட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரே நேரத்தில் 5 பேருக்கு தான் ஃபார்வேர்ட் பண்ண முடியும், சம்டைம்ஸ் ஒரே நேரத்தில் 2 பேருக்கு தான் ஃபார்வேர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு அப்பப்போ அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, இந்த வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரே நேரத்தில் 256 பேர் வரைக்கும் குரூப் எதுவுமே க்ரியேட் பண்ணாமல் இண்டிவிஜுவலாகவே ஷேர் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இந்த மேலே இந்த தெரியக்கூடிய இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த டாட்டில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த கான்டாக்ட்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கான்டாக்ட்லாம் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. மொத்தம் வந்துட்டு 256 கான்டாக்ட் வரைக்கும் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு 5 கான்டாக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி முடித்த பின்னால் இந்த கீழே இருக்கக்கூடிய டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, எனக்கு இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 ரெசிபியன்ட்ஸ் அப்படின்னு காட்டும். இப்போ நான் எந்த ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாலுமே இதில் இருக்கக்கூடிய 5 ரெசிபியன்ட்ஸுக்குமே வந்துட்டு மெசேஜ் போயிடும். அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக போன மாதிரி தான் அவங்களுக்கு காட்டும். ஓகே, நான் ஜஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ண பின்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் ஆனதுக்கான டிக் மார்க்கு விழுந்துருச்சு. ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு பின்னால் ரெசிபியன்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு யாராவது இதிலேருந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்துட்டு பிக்சர் அந்த மாதிரி சென்ட் பண்ணுறதுனாலும் நார்மலாக செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். சேம் தான். ஓகே, இப்போ நான் வெளியே வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரெசிபியன்ட்ஸ் நேம் தான் எனக்கு காட்டுது. எனக்கு அந்த மாதிரி காட்ட வேண்டாம், எனக்கு ஏதாவது ஒரு குரூப் நேம் மாதிரி காட்டினா ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த இடத்துல எடிட் பட்டன் இருக்கும், இந்த எடிட்டில் கிளிக் பண்ணி உங்களுக்கு நேம் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நான் வெளியே வந்தேன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்ன்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் என்ன சென்ட் பண்ணாலும் இந்த ரெசிபியன்ஸ் எல்லாருக்குமே போய்டும், இண்டிவிஜுவல் மெசேஜாக தான் சென்ட் ஆகும். இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே டைமில் 256 பேர் வரைக்கும் உங்களால் சென்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.